ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 3 தக்காளி, காய்ந்த மிளகாய் 4 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி ஒரு சல்ல எடுத்துக்கோங்க. 2 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தை போட்டுருங்க. தக்காளி, 2 பூண்டு பல், புளி ஒரு சலை, இப்போ காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளி இதை தண்ணி இருக்குனால அதுவே அரைஞ்சிரும். ஒரு கடாயை காய்ச்சி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ மரத்துக்குள்ள சட்னி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது சட்னியை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிச்சு வந்தோடனே 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் இதை தோசை, இட்லி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.